நண்பா இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு 3 இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஸ்டாகிராம் ட்ரிக்ஸ் தான் பார்க்க போகிறோம். இந்த 3 இன்ஸ்டாகிராம் ட்ரிக்ஸும் கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. அப்படி தப்பி தவிர உங்களுக்கு தெரிஞ்சிருந்துச்சுன்னா அதை கீழே மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் கொடுத்துட்டு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணிவிடுங்க. இப்போ அவங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் பெல் பட்டன் கிளிக் பண்ணிட்டு மேலே உள்ள ஆல் ப்ரெஸ் பண்ணிக்கங்க. அப்போ தான் நான் போகிற புது அப்டேட்ஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். நம்ம பார்க்க போகிற ஃபஸ்ட் ட்ரிக்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் ஃப்ரெண்டோடைய ஸ்டோரியை அவங்களுக்கே தெரியாமல் நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா ஃபஸ்ட்டு உங்களுடைய இன்ஸ்டாகிராம் ஆப்பை ஓப்பன் பண்ணுங்கள். ஒன்ஸ் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இப்படி ரீஃப்ரெஷ் பண்ணுங்கள். நல்லா ரீஃப்ரெஷ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இப்போ ஆப்பை க்ளோஸ் பண்ணிவிட்டு உங்களுடைய மொபைல் டேட்டாவை போய்ட்டு இப்போ ஆஃப் பண்ணுங்கள். ஆஃப் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இப்போ உங்களுடைய ஸ்டேட்டஸை நீங்கள் யாரோட ஸ்டேட்டஸை பார்க்கணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களோட ஸ்டேட்டஸை போய்ட்டு பாருங்கள். ஒன்ஸ் நீங்கள் நல்லா பார்த்து முடிச்சதுக்கப்புறம் திரும்பியும் அந்த ஸ்டேட்டஸை க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்போ அகைன் உங்களுடைய மொபைல் டேட்டாவை ஆன் பண்ணுங்கள். நீங்கள் ரீஃப்ரெஷ் பண்ணி மொபைல் டேட்டாவை ஆன் பண்ணிவிட்டு இப்போ ரீஃப்ரெஷ் பண்ணாலும் சரி நீங்கள் பார்த்த மாதிரி அவங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் காமிக்காது. நான் எந்த மொபைலில் ஸ்டேட்டஸ் போடணும் அந்த மொபைலில் உங்களுக்கு காமிக்கிறேன். அந்த மொபைலில் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் நான் பார்த்த மாதிரி ஒரு ஸ்டோரியை வியூ பண்ண மாதிரியே அவங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. நான் எப்போ அகைன் மொபைல் டேட்டா ஆன் பண்ணிவிட்டு எப்போ நான் அகைன் போய் பார்க்குறனோ ஸ்டோரியை அப்போ தான் இதில் நான் பார்த்த மாதிரியே உங்களுக்கு காமிச்சிருக்கோம். இந்த ட்ரிக்ஸ் நீங்கள் கண்டிப்பாக ஒர்க் ஆகும். உங்களுக்கு தேவைப்பட்ட அந்த ட்ரிக்ஸை ட்ரை பண்ணி பார்த்துட்டு கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். பார்க்க போகிற செகண்ட் ட்ரிக்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் ஃப்ரெண்டு பாய் ஃப்ரெண்ட் இல்லை கேர்ள் ஃப்ரெண்டுக்கு இதே மாதிரி ஹார்ட் விடணும்னு நினச்சிங்கன்னா எந்த ஒரு ஆப் இல்லாமல் நம்ம பண்ண முடியும். அதுக்கு எப்படின்னா, உங்களுடைய நீங்கள் யாருக்கு சென்ட் பண்ணிங்கன்னா அவங்களுடைய சேட்டை ஓப்பன் பண்ணுங்கள். அவங்க ஆல்ரெடி உங்களுக்கு ஒரு மெசேஜ் சென்ட் பண்ணியிருப்பாங்க பார்த்தீங்களா, அதை டபுள் டேப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு லைக் மாதிரி வரும். அதை பண்ண அடுத்த நிமிஷமே இந்த ஹார்ட்டை நீங்கள் இப்படி டேப் பண்ண ஆரம்பிச்சிடணும். ரெண்டுமே பண்ணி அடுத்த நிமிஷமே இதை பண்ணால் தான் உங்களுக்கு வரும். நீங்கள் சப்போஸ் ஒன் டைம் மட்டும் கிளிக் பண்ணி விட்டிங்கன்னா ஒரு ஹார்ட் மட்டும் தான் வரும். அதை அன்சென்ட் பண்ணிவிட்டு நீங்கள் கடகடன் பண்ணிகிட்டே இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு இதேமாதிரி ஹார்ட் வரும். இதுக்கு எந்த ஆப்பும் டவுன்லோட் பண்ண அவசியம் இல்லை. இந்த ட்ரிக்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்க்க போகிற தேர்ட் ட்ரிக்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய இன்ஸ்டாகிராம் ஸ்டேட்டஸை நம்மளால் மாற்றிக்க முடியும். அது எப்போ மாற்றுறதுன்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஒரு எக்ஸ்டர்னல் ஆப் டவுன்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அது இன்ஸ்டாகிராமுடைய ஓன் ஆப் தான். அதனால் பயப்படாமல் நம்ம டவுன்லோட் பண்ணலாம். அந்த ஆப்போட நேம் பார்த்தீங்கன்னா த்ரெட்ஸ். நீங்கள் ஒன்ஸ் டவுன்லோட் பண்ணிவிட்டு கண்டினியூ ஹஸ் உங்களுடைய இன்ஸ்டாகிராம் ஐடியை போட்டு கண்டினியூ பண்ணுங்கள். பண்ணி முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். உங்களுடைய க்ளோஸ் ஃப்ரெண்ட் யாருக்கெல்லாம் ஸ்டேட்டஸ் நீங்கள் காமிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அவங்கள மட்டும் நீங்கள் ஒன்ஸ் சூஸ் பண்ணுங்கள். நீங்கள் சூஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் கீழே கண்டினியூன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை இப்போ கிளிக் பண்ணுங்கள். ஒன்ஸ் கிளிக் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவைப்படுற மாதிரி ஸ்டேட்டஸில் அதில் காமிப்பாங்க. நீங்கள் அந்த ஸ்டேட்டஸ்லாம் கொடுத்துட்டு டர்ன் ஆன் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, அதை நீங்கள் ஒன்ஸ் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு ஓகே கேட்கும். நீங்கள் ஓகே கொடுத்துட்டு எல்லாத்துக்குமே அலோவ் கொடுங்க. ஒன்ஸ் அலோவ் கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் எல்லாமே ஃபுல்லாக செட் ஆகிடும். திரும்பி அகைன் அந்த கேமராஸஸ்க்கெல்லாம் எல்லாம் அலோவ் கேட்கும். எல்லாத்துக்குமே அலோவ் கொடுத்துருங்க. ஒன்ஸ் நீங்கள் அலோவ் படித்து பார்த்துட்டு அலோவ் கொடுங்க. அலோவ் கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு நீங்கள் ஃபோட்டோ இல்லை பர்சனலாக சேட் பண்ணால் கூட நீங்கள் சேட் பண்ணலாம். ஸ்டேட்டஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கா, அதில் போயிட்டு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க. இப்போ ட்ராவல் இல்லை காஃபி டைம்னா காஃபி டைம் போட்டுட்டு அதை நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் காஃபி டைம் பண்ணிவிட்டு பக்கத்தில் எமோஜி மாதிரி இருக்க ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் போயிட்டு உங்களுடைய எமோஜியை நீங்கள் அதில் ஆட் பண்ணுங்கள். ஒன்ஸ் நீங்கள் ஆட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அதில் டிக் மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கா, அதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி பார்த்துட்டிங்கன்னா உங்களை யார் யார் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் சேவ் பண்ணிட்டீங்களோ அவங்களுக்கு அது இந்த ஸ்டேட்டஸை அவங்க பார்த்துக்க முடியும். யாரெல்லாம் க்ளோஸ் ஃப்ரெண்டாக ஆட் பண்ணிங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் இந்த ஸ்டோரி அந்த ஸ்டேட்டஸ் காமிக்கும். மற்றபடி யாருக்கும் காமிக்காது. ஒன்ஸ் தேவையில்லைன்னா அதை போய்ட்டு டெலிட் பண்ணிவிட்டு திரும்பியும் வேறு ஏதாச்சும் நீங்கள் வேறு ஏதாச்சும் ட்ராவல் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா அதே மாதிரி அகைன் டைப் பண்ணிவிட்டு நீங்கள் கொடுத்தாலே போதும். அந்த ஸ்டேட்டஸை நீங்கள் அழகாக மாற்றிக்கலாம். நீங்கள் ஆட் பண்ணுற ஸ்டேட்டஸ் வந்து ஒரு 6 ஹவருக்கு மட்டும் தான் உங்களுடைய ப்ரொஃபைலில் இருக்கும். அதாவது உங்களுடைய ஸ்டேட்டஸில் இருக்கும். நீங்கள் 6 ஹவர்ஸ்க்கு அது டெலிட் ஆகிடும். நீங்கள் அகைன் அப்டேட் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த ட்ரிக்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இன்ஸ்டால் பண்ணி இந்த ஆப் இன்ஸ்டால் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காச்சும் இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. இதே மாதிரி வேறு என்னெல்லாம் வீடியோன்னு சொல்லிட்டு அது கீழே மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக அந்த வீடியோ நான் மேக் பண்ணி உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். அதுக்கு நீங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.